அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோ நிறுவனம் பெண்களுக்கான பைக் டாக்ஸி டெலிவரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே பைக் டாக்ஸி டெலிவரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுவாங்க, பைக் டாக்ஸி புக் பண்ணுவாங்க, பெண்களும் பைக் டாக்ஸி புக் பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி ஆணையும் ஏற்றிட்டு போவாங்க, பெண்ணையும் ஏற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பிரத்யேகமாக பைக் டாக்ஸி பிங்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பைக் டாக்ஸியில் ஐடிலாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பைக் டாக்ஸியில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்களை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவீங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. இது 100%. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யோசிக்கலாம், நான் ஒரு பெண்ணாக இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி புக் பண்ணுறேன், எனக்கு வர்ற கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருப்பாங்களா பெண்ணாக இருப்பாங்களான்னு கேட்டால் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. அதற்காக தான் இந்த செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதற்காக மட்டும்தான் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் டாக்ஸி இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு பெண்ணை ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் இந்த செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செயலியோடைய பேர் தான் ரேபிட்டோ பிங்க். இந்த ரேபிட்டோ பிங்கில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, பைக் டாக்ஸியில் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எதற்காக ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃபுட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி நீங்கள் ஃபுட் எடுத்து ஒரு லொக்கேஷன் வீட்டை கொண்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொண்டு போய் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் பைக் டாக்ஸி அப்படி கிடையாது. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ பிங்கில் உங்களுக்கு ஆர்டர் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகிறீங்க, பிக்கப் பண்ண போகிறீங்க, அவங்க இருக்கிற லொக்கேஷனில் இறக்கிட போகிறீங்க, திருப்பி அடுத்த ஆர்டர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் அசைன் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்லலைங்க. ரேபிட்டோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ₹600 தாராளமாக சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 9 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ₹1000 ₹1200 வரைக்கும் தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேபிட்டோ நிறுவனத்திலேருந்தே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 0% கமிஷன் தருவதாகவும் ரேபிட்டோ நிறுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணால் பெண்களுக்கெல்லாம் சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு போங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு சேவையாகவே பண்ணலாம். எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வருமானத்தை கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் புதுசாக வேலைக்கு வராங்க, வேலைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு குடும்ப பெண்ணாக இருக்காங்க, ஒரு ஸ்கூட்டி இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட பேன் கார்டு, ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, வண்டியோட ஆர்சி இதெல்லாம் இருந்தால் போதும். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஈஸியாகவே இன்ஸ்டண்ட்டாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சென்னையில் மட்டும்தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கே பைக் டாக்ஸி இயங்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. 0% கமிஷனு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ₹1200 மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஜாப்பை பயன்படுத்திக்கங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.